வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ட்ராயோட புதிய கேபிள் டிவி கனெக்ஷனுக்கான ரூல் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, ப்ளஸ் மாற்றம் செய்யப்பட்ட பே சேனலோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்கள் மனசில் எழுற சில கேள்விகளுக்கான பதிலையும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ப்ளஸ் அந்த பெல் சிம்பிளையும் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ட்ராய் போன வருஷம் ஒரு புதிய ரூல், அதாவது கேபிள் டிவி சேனல்களுக்கான புதிய ரூலை சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, நீங்கள் கம்பல்சரி ரூ. 153 நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக 100 சேனல் கொடுப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேனல் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஒவ்வொரு சேனலுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்கும், அதை கொடுத்து நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ரூல் நிறைய பேருக்கு தெரியல. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இது காசு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ரூலை எதிர்த்தாங்க. ஸோ அதனால் ட்ராய் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. அதனால நாங்கள் தற்காலிகமாக இந்த ரூலை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதாவது ஜனவரி 1 நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜனவரி 15 அப்புறம் ட்ராய் ஒரு புதுசாக அந்த ஏற்கனவே இந்த பழைய ரூலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு இந்த ரூலை பிப்ரவரி 1 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன அதில் மாற்றம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக நீங்கள் பே பண்ண வேண்டிய அது ரூ. 153 நீங்கள் பே பண்ணணும். அதில் நீங்கள் ஃப்ரீ சேனல் வேணும்னா அந்த 100 ஃப்ரீ சேனல் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கட்டண சேனல் வேணும்னாலே நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூலில் சின்ன மாற்றம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கேட்குறதுக்கு நல்லா இருந்தாலையும் இப்போது சில பே சேனலோட ப்ரைஸை மாற்றிருக்காங்க. பர்டிகுலர் தமிழ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அதனோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. இப்போ நான் ஒரு சில தமிழ் சேனலுக்கான ப்ரைஸ் பே சேனலோட ப்ரைஸ் என்னென்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் சேனலோட ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன் சேனல்ஸோட ப்ரைஸு இதில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 பைசாவும், அதிகபட்ச ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 19 அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனுக்கான ப்ரைஸ். ஸோ அதே ஹெச்டி சேனல்ஸ்க்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ரூ. 19, குறைஞ்சபட்சம் ரூ. 7 சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது நீங்கள் ரூ. 153 நீங்கள் ஹெச்டி சேனலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 7லேருந்து 8 சேனல் மட்டும் தான் நீங்கள் வாங்க முடியும். ஸோ 7லேருந்து 8 சேனல் மட்டும் நீங்கள் ரூ. 153 பார்த்துட்டு மீதி இருக்கிற இன்ஃபோடைன்மெண்ட் சேனல் இல்லை நியூஸ் சேனல் இந்த மாதிரி சேனலை நீங்கள் வாங்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம். அதாவது நீங்கள் வழக்கமாக கட்டுற கட்டணத்தை விட நீங்கள் அதிகமாக தான் கட்டுற மாதிரி இருக்குது. சரிங்களா? வழக்கமாக பார்த்திங்கன்னா நம்ம கேபிள் டிவிக்கு 100லேருந்து 150 ரூபாவும், இதே டிடிஹெச் சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும் நீங்கள் உங்களோட பேக்கேஜ் தகுந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுவீங்க. ஸோ இது ஹையஸ்ட்டு காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயும், லோயஸ்ட் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 ரூபா வரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ட்ராயோட புதிய ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரூ. 153 கம்பல்சரி பே பண்ணணும். ப்ளஸ் உங்களுக்கு தேவையான சேனலை நீங்கள் வாங்கணும்னா அதுக்கு ஒரு 200 ரூபா நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது 100லேருந்து 200 ரூபா வரைக்கும். அப்போ குறைஞ்சபட்சம் 250 வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச சேனலை மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதான் ஒரு அட்வான்டேஜ். குரூப்பாக ஒரு பேக்கேஜ் மாதிரி எந்த ஒரு சேனலும் கொடுக்க மாட்டாங்க இதுக்கு மேலே. ஸோ தேவையில்லாத சேனல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். நீங்கள் பார்க்காத சேனல்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். ஆனால் இருந்தாலும் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பே பண்ணுறதை விட அதிகமான காஸ்ட். ஸோ மற்ற சேனலோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அங்கே அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் மற்ற சேனலோட ப்ரைஸஸ் என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன ஃப்ரீ சேனல்ஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னா, உங்களுக்கு எழக்கூடிய சில கொஷின்ஸை நம்ம பார்ப்போம். அதாவது என்னென்னா, இப்போ நான் டிடிஹெச் சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் 1 இல்லை 2 வருஷம் நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். இப்போ அதே பிளான் கண்டினியூ ஆகுமா, இல்லை இந்த பிப்ரவரி 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிளான் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிப்ரவரி 1 என்ன பிளான் ட்ராய் சொல்கிறாங்கன்னா அந்த பிளான் தான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அந்த பிளானெல்லாம் அப்படியே கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஜனவரிக்கு எண்டில் கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் கம்பல்சரி பிப்ரவரி 1 அந்த ரூ. 153 என்ன நீங்கள் பண்ணணுமோ அந்த விஷயம் நீங்கள் பண்ணால் தான் நீங்கள் கண்டினியூஸாக டிடிஹெச் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லை கேபிள் யூஸராக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்பல்சரி அதை பண்ணி ஆகும். ஸோ இதுக்கு உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட டிடிஹெச் சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்களே, டாடா ஸ்கை, சன் டிடிஹெச், இந்த மாதிரி நிறைய டிடிஹெச் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்குங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா,
செட்டாப் பாக்ஸ் வந்து கம்பல்சரி வச்சுருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து செட்டாப் பாக்ஸ் வச்சுருக்கணும். செட்டாப் பாக்ஸ் இல்லைன்னா வந்து February 1 நீங்கள் டிவி சேனல்ஸ் எதுவுமே வந்து பார்க்க முடியாது. ஸோ இதுதான் வந்து காமனாக எல்லாருக்கும் எழுதக்கூடிய கொஷின். அதுக்கப்புறம் இன்னொரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 153 ரூபா இருக்குது, 153 ரூபாய் நீங்கள் ஃப்ரீ சேனல் வேணாம், நான் ஒன்லி வந்து பே சேனல் மட்டும் வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன பே சேனல் வேணுமோ அது 153 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் அந்த ஆப்ஷனும் உண்டு. சரிங்களா? ஸோ மொத்தம் கம்பல்சரி 153 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும். ஸோ நான் தன்ன தகவல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலையும், இதை பற்றி உங்களுக்கு டவுட் எதனா இருந்துச்சாலையும் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணால் யாராருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் டெக்னாலஜி நியூஸ்களுக்கு நம்மளோட டெக் குரு தமிழ் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் மிக்க நன்றி.